திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா சுண்டைக்காய் குழம்பு அப்படியே பண்ணும்போது கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஆனா இந்த மெத்தட்ல நீங்க சுண்டைக்காய் குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் கூட கசப்பு டேஸ்டே இருக்காது. டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம். வாங்க சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காயில இது மாதிரி காம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நமக்கு சுண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அது இந்த மாதிரி உரல்ல போட்டு லைட்டா தட்டி எடுத்துக்கங்க. உள்ள இருக்க விதை மட்டும் வெளியில வந்தா போதும், ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்ல. இது மாதிரி லைட்டா தட்டி எடுத்துக்கங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சுண்டைக்காய் போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்ப எல்லா சுண்டைக்காய் தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தட்டணும். இப்ப இது விதையெல்லாம் போற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல 2 தக்காளி நான் ஆட் பண்றேன். கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலையை ஆட் பண்றேன். ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்ப இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்ப நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்ப ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி, அதையும் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு லைட்டா வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் போட்டுக்கலாம். ஃபைனலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப 4 நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 25 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்றேன். அது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையே ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம சுண்டைக்காயை ஆட் பண்ணிடலாம். சுண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் சுண்டைக்காயோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்றேன். இப்ப இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கங்க. ஆயில் செப்பரேட்டா பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இதை சிம்ல வச்சு 2 நிமிஷம் போல நம்ம மூடி வச்சா நல்லா குக் ஆயிடும். இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு.
இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ நான் 10 நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.